இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 91 அதிகாரம் 4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகுமாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உனக்கு அரணான கோட்டையாயிருப்பார். அவரே உன் கேடகமாயிருக்கிறார். இங்கே எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, எனக்கு எதிர்காலமே கேள்விக்குறியாய் இருக்கிறது என்று கேள்விகளோடு இருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன் சிறகுகளாலே நான் மூடுவேன், என் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் அவர் சிறகுகளாலே உன்னை மூடி பாதுகாப்பார். கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளால் மூடி அடைகாத்து பாதுகாக்கிறது போல கர்த்தர் தன் சிறகுகளாலே தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த தேவன் தன் சிறகுகளாலே உன்னை மூடிக்கொள்ளுவார். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு. இதோ கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே சென்று சுகமாயிருப்பான். எனவே அவருடைய அவர் பேரே பெரிய பாதுகாப்பான இடம். நீதிமான் அதுக்குள்ளே போனால் மட்டும் சுகமாக இருக்க முடியும். அது அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இதோ துன்மார்க்கத்திலே அதனுள்ளே சென்றால் அவனுக்கு அது சுகமாக இருக்காது, அது பாதுகாப்பாக இருக்காது. நீ துன்மார்க்கத்தை விட்டு கர்த்தரை தேடி நீதிமானாய் செல்லும் பொழுது அது உனக்கு பாதுகாப்பு அரணாய் இருக்கும். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம், நீ சத்தியத்தை நம்பி கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தையை இப்படி வாழ்கிற உனக்கு அநேக பரீட்சைகள் இருக்கும், அநேக பிரச்சனைகள் வரும். ஆனாலும் இவர்களோடு கூட கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவரே உனக்கு கேடகமாயிருப்பார். அவரே உன் கேடகமும் கோட்டையுமாயிருந்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து உன்னை பாதுகாத்து உயர்த்துவார். ஆமென்.